அட்லிங்கிற ஒரு மனுஷன் இங்கேருந்து கிளம்பி ஹாலிவுட் வரைக்கும் போயிட்டார். நீ ஹாலிவுட் படங்கள் பண்ணுறதுக்கே அவருக்கு ஒரு அழைப்பு வந்திருக்கு, கட்டாயமாக அது பண்ண போகிறார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எதுக்கு சொல்ல வர்றேன்னா, இந்த உயரம் இருக்குல்ல, இது வந்து ஒரு வெத்து பேப்பருக்கு நடக்கவே நடக்காது எப்பவுமே. அது அப்படியே காற்றுல பறக்கும், எங்கேயாவது குப்பையில் விழுந்து போயிடும். ஆனால் ஒரு பட்டம் தான் ரொம்ப உயரத்தில் பறக்கும். அப்படி தான் வந்து அவருடைய உழைப்பும் வேகமும் அறிவும் இருக்குது. நம்ம அதை ரொம்ப குறைவாக மதிச்சிட்டோம். அதை ஒவ்வொரு முறையும் அவர் ஏதோ கிண்டல் பண்ணி நக்கல் பண்ணி சிரித்து ஏதோ நம்ம வந்து நமக்கு ஏதோ அதில் ஒரு பெரிய ஆனந்தம்னு பண்ணிட்டோம். ஆனால் உள்ளபடியாக அந்த மனிதனுடைய உழைப்பு இவ்வளோ பெரிய உயரம். இப்போ ஒரு சன் பிக்சர்ஸ் வந்து அவரை நம்பி 800 கோடி ரூபா போடுறாங்கன்னா சாதாரணமாக ஒரு டைரக்டரை கூப்பிட்டு போட்டுற முடியுமா? அப்போ அவங்களுக்கு எவ்வளோ கால்குலேஷன் இருக்கும். அப்போ அதெல்லாம் வந்து அவர் ஃபுல்ஃபில் பண்ணுறாருல ஒரு ஆள். ஷாருக்கான் கூப்பிட்டு ஒரு கதையை கேட்குறாருன்னா சாதாரண விஷயமா? அவரை வச்சு ஒரு படம் பண்ணி ஹிட்டு கொடுக்குறது, அவருக்கே பல வருஷம் கழிச்சு ஒரு ஹிட்டு அந்த படம். அப்போ அவ கூப்பிடுறாங்க. அப்போ இன்னைக்கு பாலிவுட்டில் மிக முக்கியமான டைரக்டர் அவர் இருக்கார். அன்னைக்கு பார்க்குறேன் அட்லி வர்றாரு, ஒரு 50-60 மீடியாக்கள் சூழ்ந்துட்டு சார் ப்ளீஸ் 1 மினிட்ன்றாங்க. கிட்டத்தட்ட கெஞ்சுறாங்க அவர்கிட்ட. அப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம ஊர்லேருந்து போன ஒரு ஆள் பாலிவுட்டில் இன்னைக்கு மிக முக்கியமான இடத்துல இருக்கார். அம்பானி வீட்டில் அவர் ரொம்ப முக்கியமான ஆளாக இருக்கார். அம்பானி வீட்டு எல்லா விசேஷங்கள்லேயும் அட்லி இருக்கார். அப்போ அவ்வளோ பெரிய இடத்த ஒரு வெத்து வேட்டு போய் பிடிச்சிட முடியுமா சொல்லுங்கள்? அப்போ ஒரு கதை திருட்டுன்னு நம்ம திரும்ப திரும்ப ஒருத்தர் மேலே சொல்லி அதை உண்மையாக்க இங்கே ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம். அவர் இதெல்லாம் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு போயிட்டே இருக்கார் ஒரு லட்சியத்தை நோக்கி. அதனால தான் அவரால் இவ்வளோ பெரிய உயரத்துக்கு வர முடிஞ்சுது. அதனால் அட்லியை வந்து காப்பி கேட்டுன்னு இன்னொரு முறை சொல்லாதீங்க ப்ளீஸ்.